அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி டாக்டர் மூவிலாம் பண்ணும்போது, சிவா நான் வந்து பேசம்போது உங்கள பத்தி நெறைய சொல்லியிருந்தாரு. எனக்கு ஆமாமாமா. செட்டுலயே வந்து தீபாக்கா ரொம்ப பிடிக்கும். பொரோட்டா கிடைக்கலன்னு சொல்லிட்டு அது வாலிப பருவத்துலமா. உண்மையா அது? உண்மையிலே உண்மதான். அததான் நான் சொல்றேன்ல. 24 வயசு வரைக்கும் நான் என்னுடைய திருச்செயல்களெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கங்களேன், நீங்க ஒரு வாழ்க்கையில இப்படி ஒரு ஜீவன் வாழ்ந்துச்சாலும் ஆச்சரியப்படுவீங்க. நான் வந்து பெரிய பிள்ளை ஆயிட்டேன்மா. பெரிய பிள்ளை ஆனோனே எங்க அம்மா வந்து வேலைக்கு போயிட்டா. அது வந்து ஒரு 2 நாளோ, 3 நாளோ தான் கடந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ம். நாங்க 3 டிக்கெட் தானே 4 டிக்கெட் வீட்ல கடந்தோம். அது எங்க மூத்த டிக்கெட் இருக்குல்ல, அது வந்து சொல்லிச்சு, "அ நீ பரோட்டா சாப்பிடுறியா? அப்ப இந்த மருந்து எடுத்து குடிச்சிருனோனே" கடக்கு கடக்குன்னு எடுத்து குடிச்சுட்டேன். உடனே இவன் பயந்து போய் மொட்டை மாடியில படுத்துக்கிட்டான். ஐய்யய்யோ! மண்டைய போட்டுருமேன்னு இல்லாம. அப்புறம் என் தம்பி போய் அப்ப எங்க வீட்ல ஒரு அக்கா வந்து எங்களுக்கு இட்லி சுட வருவாங்க. அவங்கள கூப்ட்டு, அந்த அக்கா உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனாங்க. அதுக்குள்ள எங்க அப்பா கூட வேலை பார்க்குற வாத்தியாருக்கு இந்த நியூஸ் போயிட்டு. அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் அரசர ஒரு ஊர்ல ஏன்னா நான் அப்போ வந்து 9த் 9த்ல இப்ப தான் சின்ன வயசுல பெரிய பிள்ளை ஆகுறாங்க. அப்பலாம் நம்ம 9த் ம். படிச்சுட்டு இருக்கும்போது 9த், தான் வருவோம். 10த் அப்போ எல்லாரும் என்ன நெனைக்கிறாங்க, ஒரு லவ் ஃபெயிலியரா இருக்குமோ! இல்ல பரீட்சையில ஃபெயிலா இருக்குமோ! அப்படின்னு அவங்களா ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. இந்த வாத்தியார்ல இந்த உள்ளுக்குள்ள ஒரு குழாய விடணும்ல, என் நெஞ்சு மேல ஏறி உட்காந்துக்கிட்டாருமா. உனக்கு வாக்கு வாக்குன்னு கத்தியில. வாழ்க்கையில அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் பரோட்டா வாங்கி தருவாங்கன்னு தின்னோனே எல்லாரும் என்னைய ஒரு மாரியா பார்த்தாங்க. ஒரு பரோட்டாவுக்காக யாராவது குடிப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு ஒரு பரோட்டாக்காக நீ வந்து உயிருக்கே வந்து ஆமா. சவால் விட்டுருக்க. ஆமாமா. இப்பலாம் பரோட்டா பார்த்தா என்ன தோணும் உனக்கு? நல்லா அதில பிச்சு போட்டோமா, சால்னாவ ஊத்துனோமா, நல்லா அப்படி நச்சமா உட்காந்து தின்னோமா. வலிச்சு நக்கிட்டு தான் ஆமா. குடுப்பாங்க.